இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இந்த மட்டும் காத்தையவனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தையவனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இதுவரை நமக்கு உதவி செய்து நடத்தி வருகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். எப்பொழுது பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடந்த சூழ்நிலை. அப்பொழுது பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி நெருக்குகிற நேரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசியின் நாட்கள் அது. அப்பொழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். அப்பொழுது தேவன் வானத்திலிருந்து இடி முழக்கங்களை பெலிஸ்தர்களுடைய அந்த சேனைகளின் மேலே, யுத்த வீரர் மேலே எழும்ப பண்ணினதற்குள் கலக்கம், பயம், திகில் ஏற்படுகிறது. இந்த கலக்கத்தில், இந்த பயத்தினாலே இஸ்ரேல் ஜனங்கள் எளிதில் அந்த பெலிஸ்தர்களை ஜெயித்து விட்டார்கள். ஜெயித்த உடனே தான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுகிறார்? அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாய் ஆண்டவர் செய்த உதவியை நினைவு கூர்ந்து ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி எபனேசர் என்று பெயரிடுகிறார். இதை பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எப்படி எபனேசர் சொல்ல, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அர்த்தமாம் என்று நிறுத்தி வைக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்துவிட்டோம். இந்த வருடத்தை சற்று திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார், ஒத்தாசை அனுப்பியிருக்கிறார். இல்லை என்று சொல்ல முடியாது. ஒருவேளை நாம் எதிர்பார்த்த காரியங்களில் நடக்காவிட்டாலும் எவ்வளவு எதிர்பாராத நன்மைகளையும் கூட கர்த்தர் செய்து நம்ம நடத்தி இருக்கிறார். உதவி செய்த ஆண்டவரை அநேக நேரம் நாம் என்ன பண்ணுகிறோம்? உதறி விடுகிறோம், மறந்து விடுகிறோம். நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். இம்மட்டும் நீர் உதவி செய்தீரே, இனிமேலும் நீர் உதவி செய்வீர் என்கிற அந்த நம்பிக்கைக்குள்ள நாம் கடந்து வர வேண்டும். இந்த ஒரு வார காலங்கள் இருக்கிறது. நம்ம ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி செலுத்தி செய்த நன்மைகளுக்காக, நடத்தின பாதைகளுக்காக நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தொடர்ந்து நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் கடந்து போய்விட்டது. ஒரு ஏழை விதவை தாயினுடைய வார்த்தைகள் ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் எப்பொழுதுமே கடின வேலை செய்து தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றி வந்தார்கள். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் வரும்போது சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எங்களுக்கு நல்லா புது ட்ரெஸ் கிடைக்கும், வாங்கி கொடுப்பாங்க, எங்க அப்பா வாங்கி கொடுப்பாங்க, எங்க அம்மா வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லுவது வழக்கம். ஆனால் அந்த ஏழை விதவை தாய்க்கு தன் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு வருமானம் கிடையாது. அன்றன்றுள்ள ஆகாரத்திற்கு, அன்றன்றுள்ள நாட்களுக்குரிய காரியங்கள் தான் அவர்களுடைய உழைப்பினால் வந்தது. ஆனாலும் அந்த பிள்ளைகளை பார்த்து, உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இந்த கிறிஸ்துமஸ்க்கு கிடைக்கும், 2 பிள்ளைகள் 2 பேருக்குமே கிடைக்கும், கவலைப்படாதுங்க. ஏனென்றால் இதுவரை நமக்கு உதவி செய்த அந்த ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ்க்கு நமக்கு உதவி செய்வார், இப்படிதான் சொல்லுவார்களாம். பாருங்கள், போன கிறிஸ்துமஸ்க்கு நமக்கு ட்ரெஸ் கிடைச்சது. அதே மாதிரி அதே தேவன் தான் நம்முடைய தேவன் இந்த கிறிஸ்துமஸ்க்கு கொடுப்பார். அந்த வார்த்தைகளை பாருங்களேன். அவ்வண்ணமாகவே அந்த கிறிஸ்துமஸ் நாளுக்கு முந்தின நாள் அவர்களுக்கு கிஃப்டாக ஒரு ஃபேமிலி வந்து அந்த 2 பிள்ளைகளுக்கு புது ட்ரெஸ், காஸ்ட்லி ட்ரெஸ் கொடுத்துட்டு போனாங்களாம். யோசித்து பாருங்க. இதுதான் காட்ஸ் டூயிங். இதுவரை உதவி செய்தவர், இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார். ஆனால் நாம் சொல்ல வேண்டியது என்ன? இம்மட்டும் உதவினாரே, அந்த ஆண்டவர் இனிமேலும் உதவி செய்ய மாட்டாரா? உதவியற்று போய் நிக்கிறீங்களா? எங்களுக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி புலம்புறீங்களா? இதுவரை உதவி செய்த ஆண்டவர் விலகி போகவில்லை, கைவிடுவதில்லை, கூட தான் இருக்கிறார். அற்புதமா எங்களை நடத்துவார். நாளிலும் அவருடைய கரத்துல நம்ம முழுவதுமா தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இதுவரை உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் தொடர்ந்து அவருடைய உதவிகளை நமக்கு கட்டளையிடுவார். அற்புதமாய் நம்மை வழி நடத்துவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நீர் ஆச்சரியம் உள்ள தேவன், நீர் செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். அப்பா,
இதுவரை நீர் எங்களுக்கு செய்த உதவிகளை நாங்கள் சற்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் கணக்கில் அடங்காதப்பா. எழுதினாலும் எழுதி கொண்டே இருக்கலாம். எவ்வளவோ காரியங்கள் நாங்கள் ஒத்தாசை நான் கேட்டோம். எவ்வளவு காரியங்கள்ல உதவி கேட்டும் போதெல்லாம் மற்றவருடைய உதவி அற்ற போது கூட நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். சத்துருக்கள் எழும்பும் பொழுது கூட நீர் துணையாக நின்று ஜெயித்திருக்கிறீர். எவ்வளவோ காரியங்கள்ல என்ன செய்வதென்று தத்தளிக்கும் பொழுதெல்லாம், தடுமாறும் பொழுதெல்லாம், அங்கலாய்க்கும் பொழுதெல்லாம், கண்ணீர் விடும் பொழுதெல்லாம் நீர் கைவிடவில்லை. உதவி செய்து தூக்கி நிறுத்திருக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடம் துவக்கி இந்த நாள் வரை நீர் செய்த உதவிகளுக்காக இந்த நாளில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. எபினேசர் சொன்னது போல இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அன்று சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு கல்லை நட்டு அதை ஞாபகமாக ஏற்படுத்தினது போல இந்த நாளிலும் நாங்களும் சொல்ல முடியும், கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். அதற்காய் ஸ்தோத்திரம். இனிமேலும் நீர் உதவி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவேளை துக்கத்தோடு இருக்கலாம். இந்த நினைத்த காரியத்திலிருந்து உதவி வரலையே, நினைச்சபடி நடக்கலன்னு சொல்லி இருந்தாலும் அந்த துக்கத்தை மாற்றிவிட்டு அந்த எண்ணங்களை மாற்றி ஆண்டவர் செய்த நன்மைகளை உதவிகளை நினைத்து நன்றி சொல்ல நீர் கிருபை பாராட்டுவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எபினேசர், இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நாம் சொல்லுவோம், இனிமேலும் ஒரு உதவி செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார்.